ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராமில் கமெண்ட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் 2 கொஸ்டினும் வந்து தனி வெட்டியும் டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். x + 1/x = 3 எனில் x பவர் 5 + 1/x பவர் 5 = என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர் 5ல கேட்கும்போது அதுக்கான சிம்பிள் ஃபார்முலா a பவர் 5 - 5a³ + 5a. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் சிம்பிள் வரும், அடுத்தது ப்ளஸ் சிம்பிள். அடுத்தது பவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5னா அதுலேருந்து 2 பவர் வேல்யூவை குறைச்சிடுவாங்க. 5 அடுத்து வந்து கியூப் வரும், அதில் 2 குறைச்சிங்கன்னா a பவர் 1 வரும். ஓகேவா? இப்படி தான் இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏனுடைய வேல்யூ வந்து 3. இப்போ 3 பவர் 5 மைனஸ் 5 3 பவர் 3 ப்ளஸ் 5 × 3. 3 பவர் 5 வந்து 243. இந்த மாதிரி அடுக்கில் உள்ளதுல ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அதாவது வந்து 2 பவர்லேருந்து 9 வரைக்கும், அதே மாதிரி 3க்கு வந்து 9 வரைக்கும் மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. மைனஸ் 27 15. இப்போ 243 இதை பெருக்குனீங்கன்னா 135 + 15. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 2 3 வரும். அடுத்த கணக்கு a மற்றும் p ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் 2 + √3/2 - √3 = a + b √3 எனில் b இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வர கணக்கு வந்து இது a + b - a - b ஃபார்மேட்டில் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இந்த மெத்தடுக்கு வந்து a + b / a - b மெத்தடில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இருந்தது அப்படின்னா மேலே வந்து a² + b² + 2ab அந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும், a² - b². இது எப்படி சிம்பிளாக மட்டும் போடுறேன்னு பாருங்க. இப்போ a வந்து என்னென்னு எடுத்துக்கணும், a வந்து 2, b வந்து √3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ a 2 ஸ்கொயர் எவ்வளவு 4. அடுத்தது b², √3 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதே 3 தான் வரும். ஓகேவா? 3 ப்ளஸ் 2ab 2 × a × b. அப்போ 2 a உடைய வேல்யூ 2 × a × b. அப்போ இது பெருக்குனீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் காலையில் எக்ஸாம் பண்ணல மனசுக்குள்ளே பெருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இப்படி சைடில் போடுறேன். நீங்கள் போடும்போது இப்படி தான் போடணும். 2 × 4 4 √3 a² - b². a²னா 2² 4 √3² வந்து 3 தான் வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 4 - 3 1 வரும். எனிதிங் எதை வந்து 1ஆல் டிவைட் பண்ணினாலும் மேலே உள்ள ஆன்சர் தான் வரும். அப்போ வந்து கீழே உள்ளது கேன்சல் ஆயிடும். அப்போ 4 + 3 7 7 + 4 √3. இப்போ a-னுடைய வேல்யூ 7, b-னுடைய வேல்யூ 4. அவங்க வந்து b-ன் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. b-னுடைய வேல்யூ 4. ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள் தான். என்ன பார்த்துக்கங்க, a + b / a - b மெத்தடில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இருந்துச்சுன்னா மேலே உள்ளதுக்கான ஃபார்முலா a² + b² + 2ab. கீழே வந்து a² - b²னா இது வந்து இப்போ 2² - √3² பார்த்ததுமே தெரியும் 4 - 3 1. அப்போ இதை கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட போட வேண்டியதில்லை. மேலே உள்ள ஸ்டெப்பை மட்டும் 4 + 3 போட்டு இதை கூட்டிட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது வந்து தனி வட்டி கணக்கு பார்க்க போகிறோம். ரூபாய் 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூ 1500க்கு 5 வருடம் 7% ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி வந்து 2 பிரிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ரெண்டும் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பிரிவு வந்து 2500 ரூபாய்க்கு 3% வட்டி, ஆனால் வந்து ஆண்டு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுங்க, 2500 × 3/100. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1500 ரூபாய்க்கு 5 ஆண்டு 7% வட்டி. 1500 ரூபாய்க்கு 5 ஆண்டு 7% வட்டி /100. ரெண்டும் சமங்கிறதுனால ஈக்குவல் போட்டுட்டேன்.
இப்போ இந்த 2 0க்கும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு 5 15 5 25 இந்த 5க்கும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து n = 7 இயர்ஸ். அடுத்த கணக்கு, ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடம் முறையே 8800 மற்றும் 7920 கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, வட்டி சதவீதம் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசலும் வட்டியும் சேர்த்து தொகையாக கொடுத்துருக்காங்க, மொத்த தொகையாக கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களில் 8800ங்கிறது மொத்த தொகை, 4 வருடங்களில் 7920ங்கிறது மொத்த தொகை. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 வருடத்தை எடுத்துக்கிடணும். அதாவது மினிமம் வருடம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அந்த தொகையை வந்து அசல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், வட்டி என்னன்னு தனியாக கண்டுபிடிச்சிட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். வட்டி சதவீதம் கிடைச்சிரும். இப்போ இந்த 7900, அதாவது 8800லேருந்து 6 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 2 வருஷம். அப்போ 8800லேருந்து 7920 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அமௌண்ட்டு 960. இப்போ அந்த 6 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு, 960. நல்லா கவனிச்சுங்க. 6 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம், 6லேருந்து -4, 2 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் வந்து 960. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 960. நம்ம இதை எத்தனை வருஷத்தை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம், 4 வருஷத்தை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 960 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1920 கிடைக்கும். இது 4 வருஷத்துக்கான வட்டி. புரிஞ்சுதா? இப்போ வந்து 8800லேருந்து 7920 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 960 கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கான வட்டி. எப்படி 2 வருஷத்துக்கான வட்டின்னு நான் சொல்கிறேன்னா, 6 வருடத்துலேருந்து 4 வருடத்தை லெஸ் பண்ணோம்னா 2 வருடம். அப்போ 2 வருடத்துக்கான வட்டி தான் 960. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1920 கிடைக்கும். அப்போ இது 4 வருஷத்துக்கான வட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ 4 வருஷத்துக்கான மொத்த அமௌண்ட் எவ்வளவு, 7920. இந்த 7920லேருந்து 4 வருஷத்துக்கான வட்டி 1920. இதை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 6000 கிடைக்கும். இதுதான் அசல். அப்போ 4 வருடத்துக்கான அசல் எவ்வளவு, 6000. 4 வருடத்துக்கான வட்டி எவ்வளவு, 1920. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம SI = PNR/100 போடுவோமா? அப்போ 1920 = 6000 × 4 வருடம் பை 100. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8% வட்டி வீதம் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.